ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30 நவம்பர் 2024 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, சன் ஷோ பாதர், மனம் போன போக்கில் போவதை விட்டுவிட்டு ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்போது தந்தையை ஷோ செய்ய முடியும். என் கேள்வி: எந்த குழந்தைகளை பாபா நிச்சயம் காப்பாற்றுவார்? பதில்: எந்த குழந்தைகள் உண்மையாக இருப்பார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்கும். ஒருவேளை பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது பொய் நிச்சயமாக உள்ளே இருக்கும். படிக்காமல் இருப்பது, சந்தேகம் கொள்வது என ஏதாவது பொய் உள்ளே இருக்கும். அவர்களுடைய காலை மாயா வாரிவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு மாயா காந்தமாக இருக்கிறது? பதில்: யார் மாயாவின் அழகின் பக்கம் கவரப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாயா காந்தமாக இருக்கிறது. ஸ்ரீமத் படி நடக்கும் குழந்தைகள் கவரப்பட மாட்டார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகள் நமக்கு கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்கிறது. அவரை குறித்து பாடும் பொழுது ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்ததாக சொல்கிறார்கள். மூலவதனத்தில் பிரிந்து இருப்பதில்லை. அங்கே எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிரிந்து இருக்கிறது என்றால் நிச்சயம் ஆத்மாக்கள் அங்கிருந்து பிரிந்து விட்டன. வந்து அதனதன் நடிப்பை நடிக்கின்றன. சதோ பிரதானத்தில் இருந்து இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகின்றன. பதித்த பாவனரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைக்கின்றன. நான் 5000 வருடங்களுக்கு பிறகு வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 வருடங்களை கொண்டது. முன்னால் நீங்கள் இதை தெரியாமல் இருந்தீர்கள். சிவதந்தை புரிய வைக்கிறார் என்றால் நிச்சயம் ஏதாவது உடல் மூலமாகவே புரிய வைப்பார். மேலிருந்து சத்தம் போடுவதில்லை. சக்தி அல்லது பிரேரணை முதலின எந்த விஷயமும் கிடையாது. ஆத்மாக்கள் நீங்கள் உடலில் வந்து உரையாடுகிறீர்கள். அதுபோல் நானும் உடல் மூலமாக டைரக்ஷன் கொடுக்கிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். அதன்படி எவ்வளவு நடக்கிறார்களோ அவ்வளவு நமக்கு நன்மை செய்து கொள்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடந்தோ நடக்காமலோ, ஆசிரியர் பேச்சை கேட்டோ கேட்காமலோ தனக்கு நன்மையோ தீமையோ செய்து கொள்கிறார்கள். படிக்கவில்லை என்றால் நிச்சயம் பெயில் ஆவார்கள். சிவபாபாவிடமிருந்து கற்று பிறகு மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் என்பதையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஃபாதர் ஷோ சன். இது மனித தந்தையின் விஷயம் அல்ல. இவர் ஆன்மீக தந்தையாக இருக்கிறார். எந்த அளவு நாம் ஸ்ரீமத் படி நடப்போமோ அந்த அளவு ஆஸ்தி பெறுவோம் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். முழுமையாக நடப்பவர்கள் உயர்ந்த பதவி பெறுவார்கள். நடக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவி பெற மாட்டார்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை சொல்கிறார். ராவண ராஜ்யத்தில் உங்களிடம் அதிக பாவங்கள் சேர்ந்து விட்டன. விகாரத்திற்கு போவதால் தான் பாவ ஆத்மாக்கள் ஆகிறார்கள். புண்ணிய ஆத்மாக்களும் பாவ ஆத்மாக்களும் நிச்சயம் இருக்கிறார்கள். புண்ணிய ஆத்மாக்களுக்கு முன்னால் சென்று பாவ ஆத்மாக்கள் தலை வணங்குகிறார்கள். புண்ணிய ஆத்மாக்களாக இருந்த தேவர்களே பிறவிகள் எடுத்து எடுத்து பாவ ஆத்மாக்கள் ஆகிறார்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்போதும் புண்ணிய ஆத்மாக்களாகவே இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். பிறவிகள் எடுத்து எடுத்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் வரை வந்து விடுகிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். எப்போது முழு பாவாத்மாக்களாக மாறிவிடுவார்களோ அப்போது தந்தையை அழைக்கிறார்கள். எப்போது புண்ணிய ஆத்மாக்களாக இருப்பார்களோ அப்போது நினைவு செய்ய அவசியம் எதுவும் இருப்பதில்லை. எனவே இதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். சேவை செய்ய வேண்டும். பாபா எல்லோரிடம் சென்று சொல்ல மாட்டார். குழந்தைகள் சேவை செய்ய தகுதி உடையவராக இருந்தால் போக வேண்டும். மனிதர்கள் நாளுக்கு நாள் அசுரர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அறியாமல் இருக்கும் காரணத்தால் அவர்களுக்கு நிந்தனை செய்யும் நேரம் பிடிப்பதில்லை. கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். தேகதாரியாக இருப்பதால் அவர் தேவர் என்று சொல்லப்படுகிறார் என்று நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். கிருஷ்ணரை தந்தை என்று சொல்வதில்லை. இங்கு எல்லோரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள் இல்லையா? ஆத்மாக்களுக்கு தந்தையாக வேற யாரும் இருப்பதில்லை. இந்த பிரஜா பிதா பிரம்மாவும் அந்த நிராகார தந்தையை நினைவு செய்ய சொல்கிறார். இவர் மனித தந்தையாக இருக்கிறார். நிறைய புரிய வைக்கப்படுகிறது. சிலர் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தவறான வழியை தேர்ந்தெடுத்து காட்டிற்கு போய் விடுகிறார்கள். சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை தந்தை சொல்கிறார். இருந்தும் காட்டு பக்கம் போய் விடுகிறார்கள். உங்களை காட்டுப்பக்கம் அழைத்து செல்பவன் ராவணன் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் மாயாவிடம் தோற்று போகிறீர்கள். வழியை மறந்து விடுகிறீர்கள். பின்னர் அந்த காட்டின் முள்ளாக மாறிவிடுகிறீர்கள். அவர்கள் பின்னர் சொர்க்கத்திற்கு தாமதமாக வருவார்கள். சொர்க்கத்திற்கு போக முயற்சி செய்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். திரேதா யுகத்தையும் சொர்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள். 25% குறைந்து விட்டது இல்லையா? அது தோல்வியாக கருதப்படுகிறது. பழைய உலகை விட்டு விலகி புதிய உலகத்திற்கு போவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். திரேத்தாவே புதிய உலகம் என்று சொல்ல மாட்டார்கள். தோற்றவர்கள் அங்கு செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பாதையை சரியாக தேர்ந்தெடுப்பதில்லை. அவர்கள் நிலை கீழும் மேலுமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. எந்த அளவு நினைவு இருக்க வேண்டுமோ அந்த அளவு இருப்பதில்லை என்பதை நீங்களும் உணர்கிறீர்கள்.
யார் சொர்க்கவாசிகளாக மாறுகிறார்களோ அவர்களை நன்கு தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்கிறார்கள். திரேதா யுகத்தை சேர்ந்தவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக எண்ணப்படுகிறார்கள். நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக மாறுகின்றீர்கள், இல்லை என்றால் பிறகு தோற்றவர் என்று சொல்லப்படுவீர்கள். அந்த படிப்பில் தோல்வியடைந்தால் மீண்டும் படிக்கிறார்கள். இங்கே இன்னொரு வருடம் படிப்பதற்கான விஷயம் இல்லை. ஜென்ம ஜென்மங்களாக கல்பமாக எந்த தேர்வில் முந்தைய கல்பத்தில் வெற்றி பெற்றார்களோ அதே தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். இந்த நாடகத்தின் ரகசியத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதையில் நாம் தொடர்ந்து போக முடியாது என சிலர் நினைக்கிறார்கள். வயதானவர்களை கைப்பிடித்து அழைத்து சென்றால் நடப்பார்கள், இல்லை என்றால் விழுந்து விடுவார்கள். எனினும் தலையெழுத்தில் இல்லை என்றால் மலராக மாறுவதற்கு என்னதான் உத்வேகம் கொடுத்தாலும் மாறுவதில்லை. எருக்கும் பூவும் மலராக இருக்கிறது. இங்கே முட்களாக இருப்பவர்கள் குத்துகிறார்கள். தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார். நேற்று நீங்கள் சிவனுக்கு பூஜை செய்து வந்தீர்கள், இன்று அவர் உங்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சி செய்வதற்கு உத்வேகம் தரப்படுகிறது. மாயா நல்ல நல்ல மலர்களையும் கீழே விழ வைத்து விடுவதை பார்க்கிறோம். எலும்புகளை எல்லாம் உடைத்து விடுகிறது. பின்னர் அவர்கள் துரோகிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். யார் ஒரு ராஜ்யத்தை விட்டுவிட்டு மற்ற ராஜ்யத்திற்கு செல்வாரோ அவரை துரோகி என்று சொல்வார்கள். என்னுடையவரான பிறகு மாயாவினுடையவராக மாறினால் அவர் துரோகி என்று சொல்லப்படுகிறார் என்று தந்தையும் சொல்கிறார். அவரது நடத்தையும் அப்படியே இருக்கும். இப்போது மாயாவிடமிருந்து விடுவிக்க தந்தை இருக்கிறார். மாயா பெரிய கெட்டிக்காரியாக இருக்கிறாள், தன் பக்கம் அதிகமாக இழுக்கிறார். மாயா காந்தத்தை போல இருக்கிறாள் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். இந்த நேரம் காந்தத்தின் ரூபத்தை எடுத்திருக்கிறாள். இந்த உலகில் அழகு எவ்வளவு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. முன்னால் இந்த சினிமா எல்லாம் இருக்கவே இல்லை. இவையெல்லாம் 100 வருடங்களுக்கு வந்திருக்கின்றன. பாபா அனுபவி இல்லையா? எனவே குழந்தைகள் இந்த நாடகத்தின் ஆழமான ரகசியத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் மிக சரியாக நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. 100 வருடங்களுக்குள் உங்களுக்குள் எதிராக இது சொர்க்கமாக மாறிவிட்டது. இப்போது சொர்க்கம் இன்னும் விரைவில் வரப்போகிறது என்பது புரிய வைக்கப்படுகிறது. அறிவியலும் அதிக வேலைகளை செய்கிறது. அது மிகுந்த சுகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த சுகம் நிலையாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த பழைய உலகம் அழிய வேண்டியதாக இருக்கிறது. சத்தியுகத்தின் சுகம் அனைத்தும் பாரதவாசிகளின் பாக்கியத்தில் இருக்கின்றன. அவர்கள் பிறகு வருகிறார்கள். அதாவது எப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறதோ, எப்போது பாரதவாசிகள் விழுகிறார்களோ அப்போது மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் வரிசைப்படி வருகிறார்கள். பாரதம் விழுந்து விழுந்து ஒரேடியாக தரைக்கு வந்து விடுகிறது. பிறகு ஏற வேண்டும். இங்கு ஏறுகிறார்கள், பிறகு விழுகிறார்கள். எவ்வளவு விழுகிறார்கள் என்ற விஷயத்தை கேட்காதீர்கள். பாபா நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார் என்பதை சிலர் ஏற்பதே இல்லை. நல்ல நல்ல சேவை செய்யும் குழந்தைகளாக யாரை பாபா புகழ்பாடி வந்தாரோ அவர்களும் மாயாவின் கோரப்பிடியில் சிக்கிக் கொள்கிறார்கள். மல்யுத்தம் நடக்கிறது அல்லவா? மாயாவும் அப்படி போராடுகிறது, முற்றிலும் வீழ்த்தி விடுகிறது. இனி வரும் காலங்களில் குழந்தைகள் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். மாயா ஒரேடியாக முழுமையாக தூங்க வைத்து விடுகிறது. இருந்து ஒரு முறை ஞானம் கேட்டாலும் நிச்சயம் சொர்க்கத்தில் வருவார்கள். மற்றபடி பதவி பெற முடியாது என்று தந்தை சொல்கிறார். கல்பம் முன்னர் யார் எந்த முயற்சி செய்தார்களோ அல்லது முயற்சி செய்து கொண்டிருந்த போது விழுந்தார்களோ அதே போல இப்பொழுதும் விழுந்து எழுகிறார்கள். வெற்றி தோல்வி ஏற்படுகிறது இல்லையா? எல்லாம் குழந்தைகளது நினைவின் ஆதாரத்தில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு குறையாத பொக்கிஷம் இருக்கிறது. அவர்கள் எத்தனை லட்சங்களை இழந்து திவாலாகிறார்கள். சில லட்சங்களுக்கு செல்வந்தர்கள் ஆனாலும் அதுவும் ஒரு பிறவிக்கு மாத்திரமே. அடுத்த பிறவியில் அவ்வளவு செல்வம் எல்லாம் இருக்காது. கர்ம சுமைகளும் நிறைய இருக்கின்றன. அங்கே சொர்க்கத்தில் கர்ம சுமையின் விஷயம் இருப்பதில்லை. இந்த நேரம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறீர்கள்? யார் முழுமையாக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் முழுமையாக சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகிறார்கள். நாம் உண்மையில் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் மீண்டும் கீழே விழுவோம் என்ற எண்ணம் எழக்கூடாது. இவர் எல்லோரையும் விட அதிகமாக விழுந்து விட்டார். இப்போது மீண்டும் ஏறியே தீர வேண்டும். முயற்சியும் தானாக நடந்து கொண்டிருக்கிறது. மாயா எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது என்பதை பாருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்களிடம் இவ்வளவு அஞ்ஞானம் நிறைந்திருக்கிறது. அஞ்ஞானத்தின் காரணத்தால் தந்தையும் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். பாரதம் எவ்வளவு முதல் தரமாக இருக்கிறது. நாம் இப்படி இருந்தோம், இப்படி மீண்டும் அப்படி ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த தேவதைகளுக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. எனினும் குழந்தைகள் உங்களை தவிர வேற யாரும் அவர்களை அறியவில்லை. ஞான கடலாக இருக்கும் எல்லையற்ற தந்தை வந்து நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார் என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். எனினும் பலரிடம் மாயா சந்தேகத்தை கொண்டு வந்து விடுகிறது. போய் கபடத்தை விடுவதே இல்லை. அதனால் தனது மிக உண்மையான சாட்டு எழுதுங்கள் என்று பாபா சொல்கிறார். ஆனால் தேக அபிமானம் இருக்கும் காரணத்தால் உண்மையை சொல்வதில்லை. அதனால் அதுவும் கெட்ட செயலாக மாறிவிடுகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் இல்லையா? இல்லை என்றால் அதிக தண்டனை பெற வேண்டியதாக இருக்கும். கற்ப சிறையிலும் அதிக தண்டனை கிடைக்கிறது. மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், இனி நான் அப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். எப்படி யாருக்காவது அடி கிடைக்கும் போது மன்னிப்பு கேட்கிறார்கள், அதுபோல தண்டனை கிடைக்கும் போதும் அப்படி சொல்கிறார்கள். தண்டனை கிடைத்த பிறகு அப்படியே செய்கிறார்கள். மாயாவின் ராஜ்யம் எப்போது இருந்து ஆரம்பமானது என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் அவ்வளவு இனியவராக பண்பட்டவராக ஆகவில்லை என்பதை தந்தை பார்க்கிறார். பாபா எவ்வளவு பண்பட்ட குழந்தையை நடந்து கொள்கிறார்.
குழந்தையைப் போல நடந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் நாடகப்படி நடந்து கொண்டே இருக்கிறார். எது நடந்தாலும் அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இனிமேல் அப்படி ஆகக்கூடாது என புரியவும் வைக்கிறார். இவர் பாப் தாதா இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். தாதாவின் வழி அவருடையது, ஈசனின் வழி அவருடையது. இந்த அறிவுரையை யார் தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவரும் தந்தை தானே, தந்தை அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை பெரிய தந்தையாக இருக்கிறார் இல்லையா? எனவே சிவ தந்தையை புரிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். புரிந்து கொள்ளவில்லை என்றால் பதவியும் பெற மாட்டீர்கள். நாடக திட்டப்படி இவர் தந்தையாகவும் இருக்கிறார், தாதாகவும் இருக்கிறார். தந்தையின் ஸ்ரீமத்து கிடைக்கிறது, மாயா அப்படி இருக்கிறது. அது மகாவீரையும் பயில்வானையும் ஏதாவது தலைகீழ் வேலையை செய்ய வைத்து விடுகிறது. அப்பொழுது இவர் தந்தையின் வழிபடி நடக்கவில்லை என்பது புரிய வைக்கப்படுகிறது. நான் எனது அசுர வழியில் நடக்கிறேன் என்பதை தானும் உணர்கிறார். ஸ்ரீமத்தை கொடுப்பவர் இப்போது உங்கள் முன் வந்திருக்கிறார். அவருடையது ஈஸ்வரிய வழி. ஒருவேளை இவரிடமிருந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவுரை ஏதாவது கிடைத்தாலும் அதை சரி செய்யக்கூடியவராக நான் இருக்கிறேன். நான் இந்த ரதத்தை பெற்று இருக்கிறேன். நான் இந்த ரதத்தை பெற்றபோது இவருக்கு நிந்தனை கிடைத்தது. இல்லை என்றால் இவர் ஒருபோதும் நிந்தனை பெற்றதில்லை. என்னுடைய காரணத்தால் எவ்வளவு நிந்தனைகளை பெற்றார். எனவே இவரையும் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குழந்தைகளை தந்தையை பாதுகாப்பதைப் போல பாபா நிச்சயம் பாதுகாக்கிறார். எவ்வளவு உண்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவ்வளோ பாதுகாப்பு கிடைக்கிறது. பொய்யாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு கிடைப்பதில்லை. அவர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. எனவே மாயா ஒரேடியாக மூக்கை பிடித்து அழித்து விடுகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். மாயா தன்னை தின்று கொண்டிருப்பதை குழந்தை தானே உணர்கிறார். பிறகு கல்வி பயில்வதை விட்டு விடுகிறார். கல்வி அவசியம் பயில வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நல்லது. யார் மீதாவது குற்றம் சொன்னால் இதில் யார் என்ன செய்கிறாரோ அதற்குரிய பலனை எதிர்காலத்தில் பெறுவர். ஏனென்றால் இப்போது உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாயா அப்படி காலை வரி விடுகிறது. அதனால் அந்த மகிழ்ச்சி இருப்பதில்லை. பிறகு பாபா என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லையே என அழுது புலம்புகிறார்கள். யுத்த மைதானத்தில் தமது காலை யாரும் வாரிவிடாதபடி மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். இருந்தும் அதிக வலிமையுடையவர் பிறரை விழவைத்து விடுகிறார். பிறகு அடுத்த நாள் அந்த சண்டையை தொடர்கிறார்கள். இந்த மாயாவுடான யுத்தம் கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கிறது. நிலை கீழும் மேலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில குழந்தைகள் உண்மையை சொல்வதில்லை. பாபா என்ன சொல்வாரோ அதனால் மானம் போய்விடுமா என்ற பயம் அதிகமாக இருக்கிறது. எதுவரை உண்மையை சொல்லவில்லை அதுவரை முன்னேறவே முடியாது. உள்மனம் உறுத்தி கொண்டே இருக்கும். பிறகு அது அதிகமாகிக் கொண்டே போகும். சிலர் உண்மையை தாமாகவே ஒருபோதும் சொல்வதில்லை. எங்காவது இருவர் இருந்தால் இவர் பாபாவிடம் சொன்னால் தானும் சொல்லலாம் என நினைக்கிற மாயா மிகுந்த பலசாலியாக இருக்க ஒருவரது தலையெழுத்தில் இவ்வளவு உயர்ந்த பதவி இல்லை என்றால் டாக்டரிடம் மறைத்து விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள. மறைப்பதால் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைப்பதில்லை. எவ்வளவு மறைக்கிறார்களோ அவ்வளவு விழுந்து கொண்டே இருப்பார்கள். அனைவருக்குள்ளும் பூதங்கள் இருக்கின்றன. எதுவரை கர்மாத்தீத்த நல்லே பரவல்லையோ அதுவரை குற்றப்பார்வை விட்டு விலகுவதில்லை. எல்லாவற்றையும் விட பெரிய விரோதியாக இருப்பது காமம். பலர் விழுந்து விடுகிறார்கள். சிவதந்தியை தவிர வேற எந்த தேகதாரியும் நினைவு செய்யக்கூடாது என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். சிலர் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் யாருடைய நினைவும் வருவதில்லை. பதிவிரதையாக இருக்கும் பெண்ணிற்கு கெட்ட புத்தி இருப்பதில்லை. நல்லது இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாத்தாவை அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று, நமக்கு கல்வி கற்பவர் சுயம் ஞானக்கடல் எல்லையற்ற தந்தை என்பதில் ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது. போய் கபடத்தை விட்டுவிட்டு தனது மிக உண்மையான சாட் வைக்க வேண்டும். தேக அபிமானத்திற்கு ஆளாகி ஒருபோதும் துரோகியாகக்கூடாது. 2 நாடகத்தை புத்தியில் வைத்து தந்தைக்கு சமமாக மிக மிக இனியவராகி பண்பட்டவராகி இருக்க வேண்டும். தனது அகங்காரத்தை காட்டக்கூடாது. தனது வழியை விட்டுவிட்டு ஒரு தந்தையை சிறந்த வழியில் நடக்க வேண்டும். வரதானம். ஒரு தந்தை அன்பில் கலந்திருந்து இலக்கை எட்டும் அனைத்து கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவராக பாப் தாதா குழந்தைகளை தமது அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் மடியில் அமர வைத்து இலக்கிற்கு அழைத்து செல்கிறார். இந்த மார்க்கம் உழைப்பின் மார்க்கம் இல்லை. ஆனால் எப்போது ஹைவேயை விட்டுவிட்டு சந்திற்குள் போகிறார்களோ அப்போது இலக்கை விட்டு தூர செல்வதால் அவர்கள் திரும்பி வருவதற்கு உழைக்க வேண்டியிருக்கிறது. ஒருவரை அன்பில் இருப்பதே உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம். ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். அப்போது வேறு எதுவும் தெரியாது. அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன்: உங்கள் பாக்கியத்தின் அனுபவத்தை முகத்திலும் நடத்தையிலும் காட்டுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.